இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கிற நிறைய கிறிஸ்தவ பக்தி செயல்கள் வேதத்துக்கு ஏற்றவை அல்ல. ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அவங்க செய்கிற நிறைய பக்தியான செயல்கள், அவர்களுடைய நிறைய பக்திய நம்பிக்கைகள் வேதத்திற்கு உகந்தவை அல்ல, சத்தியம் சார்ந்தவை அல்ல. சத்தியம் சார்ந்து சில பக்தியான செயல்கள் தவறானவை என்று எத்தனை முறை சொன்னாலும் அநேகர் தங்களுடைய பக்தி நம்பிக்கைகளை மாற்றுறதே இல்லை. இன்றைக்கு பாருங்கள், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் இனி அநேகர் மத்தியில் இருக்கிற ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், நம்ம காணிக்கை கொடுத்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் ரொம்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர்கிட்ட போனால் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜெப கூடுகை ரொம்ப பிரபலமாக இருக்குது, அங்கே போனால் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும். இல்லைன்னா நம்ம ஒரு பொருத்தனம் பண்ணால் ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிச்சிருவார். இல்லைன்னா ஏதாவது ஒரு உபவாச கூட்டத்துக்கு போனால் ஆசீர்வாதம் வந்துடும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பக்தியான தோற்றம் கொண்டிருந்தாலும் அவை சத்திய வசனத்துக்கு உட்பட்டதாக இல்லை. இதை குறித்து எத்தனை முறை சொன்னாலும் நிறைய பேர் அதை உணர்ந்து கொள்ளுகிறது இல்லை. நிறைய பேர் 95% அதிகமானவர்கள் எவ்வளோ விழிப்புணர்வு கொடுத்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கிறது. காரணம் என்னென்னு சொன்னால், பொதுவாக ஆன்மீகம்னு வந்துட்டாங்கன்னா ஆசீர்வாதத்தையே குறியாக வச்சுருக்கிறாங்க. சத்தியமா, உபதேசமா, கோட்பாடா, வசனமா, இதெல்லாம் மேட்ரு கிடையாதுங்க. எங்கே போனால் ஆசீர்வாதம் வரும் அதை சொல்லுங்கள். அங்கே அந்த ஜெப கொடுத்து போனால் ஆசீர்வாதம் வருதா, குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காட்ட போனால் ஆசீர்வாதம், அதை பார்ப்போம். ஆசீர்வாதங்களே குறியாக இருப்பதினால சத்தியம் என்னவென்பதை பார்க்கிற பார்வை ஜனங்களை விட்டு போய்விட்டது. இரண்டாவதாக, அநேகர் ஒரு நம்பிக்கையை அங்கீகரிக்கிறாங்கன்னா உடனே இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அது சரிதான் ஒத்துக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூமியே தட்டைன்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை அதுவா? பூமி உருண்டை என்பதை பின்னாட்கள் தான் மக்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதுபோல் இன்றைக்கு நிறைய பேருக்குன்னா இந்த ஜெப கூட்டத்துக்கு போனால், இந்த வாசலுக்கு போனால், இந்த கோபுரத்துக்கு போனால், இந்த ஊழியர்கிட்ட போனால் ஆசீர்வாதம் அவர் சொன்னால் அப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, ஜனங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது, ஆசீர்வாதம் அடைகிறதோ பைபிள் என்ன சொல்லுகிறது, அதை விட இந்த பெரும்பாலானவர்கள் சொல்லுகிறதையே அவள் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை காணப்படுகிறது. இரண்டாவது, இன்றைக்கு மக்களிடத்தில் காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், யாரும் தேவனுக்கேற்றபடியான ஒரு வாழ்க்கை முறை அனுபவத்திற்கு அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த ஆவிக்குரிய சித்தாந்தத்திற்கு மதிப்பு கொடுக்கறதே இல்லை. நம்மை மாற்ற முடியாது, நம்ம சுபாவத்தை மாற்ற முடியாது, நம்முடைய மனதை மாற்ற முடியாது, நம்முடைய எண்ணத்தை மாற்ற முடியாது. எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு ஜெப கூட்டத்துக்கு போய், ஏதாவது உபவாச கூட்டத்துக்கு போய், ஏதாவது ஒரு ஜெப மலைக்கு போய், ஏதாவது ஒரு திறப்பின் வாசலுக்கு போய் நமக்கு ஆசீர்வதிக்கப்படுற வழி இருக்கிறதா? இவ்விதமாக தான் பார்க்கிறார். தங்களை ஆண்டவருக்கு ஏற்றபடி விதமாக மாற்றுவதற்கு ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிற முறையில் ஜனங்கள் நாட்டம் இல்லை. ஏதாவது ஒரு இடம், ஏதாவது ஒரு காணி குடும்பம் கொடுக்குறேன், ஏதோ ஒரு பங்காளர் திட்டத்தில் சேரணுமா சேர்ந்துக்கிறேன், ஏதாவது ஒரு வாசல், விண்ணப்ப மையம், தோட்டம் அந்த மாதிரி இருக்குது அங்கே போகிறேன், இந்த விதமாக தான் நம்பிக்கை வைக்கிறாள். எத்தனை விதமாக போதித்தாலும் அவர்களுக்கு இதில் மனநிலையும் மாறவில்லை. இதை விட மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு உண்மையை சொல்லுகின்ற பொழுது யார் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்னா, யோவான் 16:13 சொல்லுகிறது, சத்திய ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இன்றைக்கு அநேகர் ஆன்மீக நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறாங்க, ஆசீர்வாத நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறாங்களே என்று சத்திய ஆவி இல்லை, சால்வேஷன் வரல, உண்மையான மன திரும்புதல் வரல, மறுபடியும் பிறந்த அனுபவம் வரல. அதனால் சில உண்மைகளை நம்ம சொல்லுகிற வேலை அவர்களுக்கு எப்படி தோன்றுனா, இது கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் குறை சொல்லணும்? தவறானது தானே தவறுன்னு சொல்கிறோம், குறைவானது தானே குறைவுன்னு சொல்கிறோம், வேதத்துக்கு உகந்தது அல்லாது தானே அது விதமாக சொல்கிறோம். அதை பார்க்கறதில்ல. அவர்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. ஏனென்று சொன்னால் சத்திய ஆவி இல்லை. நமக்கு ஒரு சத்திய வெளிச்சம் இருந்தால் தான் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு சூழல் ஏற்படும். சத்திய ஆவி இல்லாத காரணத்தினால அநேகர் சொல்லுவதை நாம் உண்மை என்று நம்பி உண்மையில் எது உண்மையோ அதை ஏற்றுக்கொள்ள மறக்கிறோம். அடுத்ததாக ஒரு கேள்வி என்னவென்றால், திரும்ப திரும்ப சில விஷயங்களை தவறு என்று சொல்லியும் பெரிய அளவில் யாரும் மாறவில்லையே, பின்னர் எதற்காக மீண்டும் மீண்டும் இவ்வளோ சிரமப்பட்டு சுட்டி காட்டணும்? என்னுடைய செய்திகளை கேட்குற சிலர் சொல்லுவாங்க, என்ன பிரதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது, யார் கேட்க போகிறா? ஒரு தரம் திருந்த போகிறது கிடையாது, ஒரு தரம் தங்களுடைய அந்த கொள்கையை மாற்ற போகிறது கிடையாது. அவர்கள் போகிற பாதெல்லாம் போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளவோ வேஸ்ட் பண்ணுறீங்க, தேவையில்லையே. இதில் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், நாம் சொல்லுகிறத ஜனங்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, ஒரு உண்மை என்ற ஒன்று இருக்கிறது, அது சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது. தவறான ஒன்றின் மேல் மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க, தவறான ஒரு சத்தியத்தை, தவறான ஒரு போதனை ஏற்றுக்கொள்கிறாங்க.
இந்த இடத்துக்கு போனால் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு யாரோ சொல்லிட்டா போதும் அங்கே போகிறாங்க. ஆனால் ஆண்டவர்ட்ட தான் அவங்க வரணும். ஆனால் அதை குறித்து நம்ம விழிப்புணர்வு ஊட்டுகிறவர்கள் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் உண்மை என்ற ஒன்று இருந்தால் அதை தொடர்ந்து சொல்ல வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் மத்தேயு 5ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து எசேக்கியேல் நிறைய காரியம் பேசிட்டு என்ன சொன்னாருன்னு சொன்னால், அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ சொல்கிறத சொல்லுப்பா. ஏன் தெரியுமா? அந்த வசனத்தினுடைய இறுதிப்பதில் என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், அவர்கள் நடுவில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்பதை அறிந்து கொள்ளட்டும். அவரவர்கள் விரும்பினபடி தான் செயல்பட்டார்கள். ஆனால் அவர்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்பது அவர்களுக்கு தெரியட்டும். நாளொன்று வரும், எது உண்மை பொய் என்பது தெரியவர்களும் ஆமாம் இப்படி ஒருத்தர் இருந்து சொன்னார். அதனால் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால், நாம் சொல்கிறத கேட்டாலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 1, 2, 3 அத்தியாயங்களை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். கேட்காவிட்டாலும் சொல்லணும். எனவே நாம் அதை சொல்லுகிறோம். இன்னொன்று, சில தவறுகள் ரிப்பீட் ஆகிறது. தட் இஸ் ரிக்கரிங். அது திரும்ப திரும்ப நடக்குது. தவறுகள் திரும்ப திரும்ப நடக்கும் பொழுது அது தவறு என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில காரியங்கள் தேவனுடைய சத்தியத்துக்கு புறம்பாக இருக்கிறது தொடர்ந்து நடைபெறுகிற பொழுது நாமும் தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சில காரியங்களை நாம் வந்து தவறுன்னு அறிகிறோம், அதை சொல்லலை. சரி, நாம் சொன்னால் யார் கேட்க போகிறா? சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க போகிற பாதையில் தான் போவாங்க, அவங்க நம்புறத நம்புவாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி நம்ம உட்காந்துட்டோம்னு சொன்னால் என்ன நடைபெறும்னு சொன்னால், சில தவறானவைகள் சரியானவைகள் என்கிற பூர்ண அந்தஸ்தை பெற்றுவிடும். யாராவது ஒருவர் நின்று கொண்டு இது சரியில்லை சரியில்லை சொல்லுகிற பொழுது கொஞ்சமாவது அதை குறித்து யோசிக்க ஒரு தருணம் ஏற்படுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்களை நம்பினா கூட ஒரு குற்ற உணர்வோடு நம்புகிறாங்க. அவருக்கு தெரிகிறது நம்ம வந்து இந்த நம்பிக்கை சரியில்லை, இது ஆனால் எல்லாரும் இதை நம்புகிறாங்க, அவ்விதமாக செல்கிறார்கள். அப்போது நம்ம தவறானவைகள் சரியானவைங்கிற அந்தஸ்தை முழுமையாக பெற்றுவிடாதபடிக்கு அதை நம்ம சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, 100 பேருக்கு சொல்கிறோம், 99 பேர் கேட்காம இருந்தாலும் ஒருத்தர் கேட்குறார். அந்த ஒருத்தருக்காக நம்ம சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குது. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் நம்புறதா கரெக்டுன்னு எண்ணுகிற 99 இருந்தாலும் யாரோ ஒருவர் வந்து ஆமாம் இது வந்து சரியாக இருக்குதே, இந்த வேதத்தின்படி இவர் சொல்கிறது சரிதானே அப்படிதான் உணர்வு வாய்ப்பு இருந்தால் அந்த ஒருவருக்காக நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணி நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குது. அது தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்கிறது. அதே நேரத்தில் தவறான பக்தி முறைகளை பின்பற்றாமல் திரும்பி விட்டவர்கள் பரிசுத்தவான்களாய் விட்டார்களா? இப்போ தொடர்ந்து நிறைய விழிப்புணர்வு சம்பந்தமாக நிறைய காரியங்களை பேசுகிறோம். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற பல தவறான நம்பிக்கைகள், தவறான பக்தி முறைகள், இதை சொல்கிறவெல்லாம் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா உணர்வடைந்து என்ன செய்கிறாங்கன்னா அது போன்ற காரியங்களில் ஈடுபடுறதில்லை. சில ஆராதனை முறைகள் தவறுன்னு சொல்லுகிற பொழுது 95 பேர் கேட்காம இருந்தால் கூட, இல்லை 99 பேரே கேட்காம இருந்தால் கூட யாரோ ஒருத்தர் கேட்காம அதை வந்து ஒத்துக்கிறார். சரிதான், இந்த விதமாக அல்ல நம்ம தேவனை ஆராதிக்கணும். இல்லை வந்து இப்போ இந்த மாதிரி இங்கே ஜப கூட்டங்களுக்கெல்லாம் போய் எல்லாம் ஆசீர்வாதம் தேடுறது, ஆண்டவரை தேடி ஆசீர்வாதம் தேடணும் அப்படி சொல்லுகிற பொழுது யாதோ ஒருத்தர் 2 பேர் என்ன செய்கிறாங்க, ஆமாம்மா இது சரிதான், நாம் திரும்ப திரும்ப ஜப கூட்டங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு அந்த ஜப கூட்டங்களுக்கு போகிறத என்ன செய்ய நிறுத்துறாங்க. இந்த விதமாக திரும்ப திரும்ப சில காரியங்கள் செய்கிற பொழுது சிலர் என்ன செய்கிறாங்கன்னா தவறான பக்தி முறையில் விட்டுறாங்க. இப்போ இவங்க வந்து பொய்யான போதங்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது, தவறான பக்தி முறை பின்பற்றுறது கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொய்யான போதங்களை நம்புறது கிடையாது, தவறான நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால், சரியான ஆவிக்குரிய முறைக்கு வரல. போலி கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க, இப்போ போலி கிறிஸ்தவத்தை உணர்ந்து கொண்டு போலி கிறிஸ்தவர்களாக இப்போ இல்லை, இப்போ மாறிட்டாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக மாறவில்லை. காரணம் என்னவென்றால், அதாவது ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு போலி ஊழியர் வந்து 1000 போலி விசுவாசிகளை உருவாக்க முடியும். ஏன்னா போலி ஊழியர் என்ன, நீங்கள் ஜெபம் பண்ணணும், நீங்கள் பைபிள் படிக்கணும், நீங்கள் வந்து இப்படி ஆராதனை பண்ணணும், இப்படி காணிக்கை கொடுக்கணும், இவ்விதமாக நீங்கள் ஊழியம் செய்யணும், இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்தா ஜனங்கள் எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் உண்மையான ஒரு ஊழியம் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் கர்த்தருக்கேற்ற மாதிரிகளாக இருக்கணும், கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், உங்கள் சுபாவங்கள் மாறணும், உங்களுடைய ஆசைகள் மாறணும், எண்ணங்கள் இந்த விதமாக சொல்லுகிற பொழுது இது அநேகருக்கு இயலாத காரியமாக மாறுகிறது. எனவே ஒரு போலி ஊழியர் 1000 போலி விசுவாசிகளை எந்த சிரமம் இல்லாமல் உருவாக்க முடியும். ஆனால் ஒரு நல்ல ஊழியர் 4 பேரை நல்ல விசுவாசிகளை மாற்றுறது கடினம். ஒரு போலி ஊழியர் 1000 பேர் என்ன செய்கிறாரு, போலி ஒரு விசுவாசத்தில் நடத்துகிறார்.
போலியான ஆராதனையில், போலியான ஜெபத்தில், போலியான போதனைகளில், போலியான வாழ்க்கையில நடத்துகிறார். ஆனால் ஒரு சரியான உண்மை சார்ந்து செயல்படுற, சத்தியம் சார்ந்து செயல்படுகிற ஊழியக்காரர் எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் சரி, எத்தனை பைபிள் ஸ்டடி பண்ணாலும் சரி, அவரால் ஒரு 4 பேரை சரியான சத்தியத்தில் கொண்டு வரது கடினமாக தான் இருக்குது. இது ஒரு யதார்த்தம். அதனால் இன்றைக்கு கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறான பக்தி முறைகளுக்கு போகிறது கிடையாது, தவறான ஆராதனை முறைகளுக்கு போகிறது கிடையாது. ஜெப கூட்டம், அமாவாசை கூட்டம், அந்த கூட்டம், அந்த கூட்டம் இப்படி போய் ஆசிரியர்கள் தேடுறதில்ல. ஜெப பங்காள திட்டத்தில் சேரலாமா, இல்லை ஜெப கூப்பிடுறது போய் இப்படிலாம் கிடையாது. ஆனால் இவர்கள் இந்த விதமான போலியான கிறிஸ்தவ நடவடிக்கைகள் போகிறதில்ல. ஆனால் என்ன, இவர்கள் ஆவிக்கேற்ற சரியான வழியில் வரல, ஒரு சரியான ஆவிக்கேற்ற முன்மாதிரி வாழ்க்கையில் வரல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி வருது. ஏன் தரமான சத்திய போதனைகள் பலரை உண்மை கிறிஸ்தவராக மாற்றவில்லை? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு போலி ஊழியர் போலியான போதனைகளை, போலியான உபதேசங்களை, போலியான பக்தி முறைகளை சொல்லி கொடுத்து ஒரு பெருந்திரள கூட்டலாம். அப்படித்தான் இன்றைக்கி நிறைய சபைகள் இருக்குது, பல்லாயிரங்கள் இருக்கிறாங்க. ஆனால் பார்க்கும் பொழுது அவரே ஒரு போலி பாஸ்டர். ஆனால் அந்த போலி பாஸ்டர் என்ன செய்கிறார், தன்னுடைய தான் சொல்லுகிறபடி கேட்கிற ஒரு பல்லாயிரங்க விசுவாசிகளை உருவாக்கிறார். ஏன்னா அங்கே உண்மை இல்லை. அதாவது அவர்களுக்கு ஒரு போலியான ஆராதனை முறை, போலியான பரவசம் அடைகிற முறை, போலியான வல்லமை முறை, போலியான ஆசீர்வாத தேடல் முறை, இப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்து அவளை உருவாக்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான ஊழியக்காரன் தரமான சத்தியத்தை பேசுகிறான், சத்தியத்திற்கு ஏற்றபடி பேசுகிறான், உண்மையாக பேசுகிறான். ஆனால் அந்த போதனைகளை மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் கேட்டுக்கொண்டே இருக்கிறவங்க மாறலை. இது ஒரு விந்தை. அப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இவர் ரொம்ப தரமான போதனை கொடுக்குறாருன்னா, உண்மையான போதனை கொடுக்குறாருன்னா, ஏன் இவர் பின்னால் ஒரு 10 பேர் வரல? ஒரு போலியான போதகருக்கு பின்னால் 1000 பேர் வர்றாங்க, ஒரு உண்மையான போதகருக்கு பின்னால் 4 பேர் வர மாட்டேங்கிறாங்க. அதாவது வர்றாங்க, ஆனால் ஒரு உண்மையான அனுபவத்துக்கு வரல. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு போலியான ஊழியர் தன்னுடைய போலியான செயல்முறைகளை கொண்டு 1000 பேரை போலியான விசுவாசத்துக்குள்ளே நடத்த முடியும். ஆனால் ஒரு உண்மையான ஊழியக்காரர் எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் அவரை மாற்ற முடியாது. ஏனென்றால் இவரிடத்தில் அந்த பவர் கிடையாது. ஒருவர் உண்மையான கிறிஸ்தவராக மாறணும்னா, உண்மையான கிறிஸ்தவ வழி நடக்கணும்னா, அவருக்குள் இயேசு கிறிஸ்து வர வேண்டும், அவருக்குள் தேவ உறவு வர வேண்டும், அவருக்குள் தேவ ஆவி கிரியை செய்ய வேண்டும். இதற்கு அவர் இடம் கொடுக்கலன்னா, நீங்கள் என்னதான் யோவான மாதிரி பிரசங்கம் பண்ணாலும் சரி, பேதுரு மாதிரி பிரசங்கம் பண்ணாலும் சரி, பவுல மாதிரி பிரசங்கம் பண்ணாலும் சரி, எரேமியா மாதிரி பிரசங்கம் பண்ணாலும் சரி, கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவர்களிடத்தில் போலியான கிறிஸ்தவ பக்தி முறை இருக்காது, ஆனால் தரமான ஆவிக்குரிய முறை இருக்காது. ஏனென்றால் எவ்வளவுதான் போலியானவைகளை நம்ம வெறுத்தாலும், கிறிஸ்து நமக்குள்ள நம்மிடத்தில் செயல்படவில்லை என்றால், ஒரு உண்மையான ஆவிக்குரிய ஒரு சாட்சியாக நம்ம நிற்க முடியாது. ஆகையால் தான் ஒரு யதார்த்தமான உண்மை என்னவென்றால், ஒரு நல்ல ஊழியக்காரர் சத்தியத்தை தான் பேசுகிறாரு, எந்த போலித்தனமும் இல்லை. ஆனால் அவரால் நிறைய பேர் என்ன பண்ண முடியலைன்னா, இந்த போலி கிறிஸ்தவ பாஸ்டர்கள் செய்கிற மாதிரி கொண்டு வர முடியல. காரணம் என்றால், அவர்கள் தங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக ஜனங்களை கொண்டு வர முடியும். போலி கிறிஸ்தவத்தில் நடத்துறதுக்கு சுயமுயற்சி. ஆனால் உண்மை கிறிஸ்தவம் நடக்கிறது, அவருக்குள்ள உண்மையான சக்தி ஆவி வரணும். இதை நிறைய பேர் என்ன செய்யலை, இன்னும் அனுபவிக்கலை. இன்றைக்கி அநேகருக்குள்ள தங்களுக்குள்ள கர்த்தர் இல்லை என்கிற தெரியல, தேவாவி இல்லைங்கிறது தெரியவில்லை, நாம் இன்னும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள வரவில்லைன்னு தெரியல. அதனால் அந்த மாதிரி ஒரு பின்னணியில் உட்காந்துட்டு எத்தனை பைபிள் ஸ்டடியில் கலந்துக்கிட்டாலும் சரி, எத்தனை போதனை கேட்டாலும் சரி, எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் சரி, பெரிய வித்தியாசங்கள் ஏற்படுவதில்லை. எனவே போலியான முறைகளை குறித்த விழிப்புணர்வு நமக்கு வேணும். ஆனால் போலியானவைகளை பின்பற்றாமல் இருக்கிறதுனால மட்டும் நாம் சரியான கிறிஸ்தவ அடையாளம் அல்ல. நாம் போலித்தனங்களை விட்டு விலகி ஒரு சரியான பரிசுத்த முறையை சாட்சியாக இருக்கணும். அப்படி சாட்சியம் இருக்கணும்னா நமக்குள் கர்த்தர் இருக்கிறத உறுதிப்படுத்தணும். நாம் மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளையாகி தேவ ஆவியை பெற்று கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு அனுபவத்துக்கு வரணும். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளை, கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரைக்கும் நான் இன்னும் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அதுதான் போலியான ஊழியத்தில் அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஆராதனை பண்ணுங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி காணிக்கை கொடுங்க, இந்த மாதிரி விசுவாசிங்க, அப்படி சொல்லி கொடுத்து அவர்களை உருவாக்கலாம். ஆனால் உண்மையான ஊழியக்காரனை அப்படி உருவாக்க முடியாது. சொல்லத்தான் முடியும், உபதேசிக்கத்தான் முடியும், போதிக்கத்தான் முடியும். கேட்கிறவர்கள் தங்களுக்குள்ளே கர்த்தரை உண்மையாக பெற்றுக்கொண்டால் மட்டுமே அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக மாற முடியும்.